நீங்க நன்றி செலுத்தும் விதத்தில் நன்றியோட வாழ்றதுக்காக இறந்த பின் உங்களை உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்றான். நம்ம எல்லாம் இறந்தவங்க தான், நம்ம வாழ்க்கை முடிஞ்ச வாழ்க்கை தான், நம்பிக்கை இழந்துட்டோம், நிராசப்பட்டவங்க ஆகிட்டோம். இதுக்கு மேல் வாழணுமான்ற அளவுக்கு மனநிலை வந்துருச்சு. அங்கிருந்து வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தூய்மையாக்கப்பட்டிருக்கோம், தூய்மை வழியை காமிக்கப்பட்டிருக்கோம், சுகப்படுத்தப்பட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னு சொன்னா 2:56 நீங்கள் நன்றியுடையதாக இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம். இது நம்ம இறந்ததுக்கப்புறம் எதிர்ப்பு கிடையாது. ஏன்னு சொன்னா இறந்ததுக்கப்புறம் எப்படி நன்றி கொடுக்க முடியும்? கால அவசரம் முடிஞ்சிருச்சு. இருக்கிற காலத்தில் சொல்லவும் செய்வோம், நான் டெய்லி சேர்த்து பிழைக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு கவலையிலையும் பயத்திலையும் மனசுல பல குழப்பங்கள்ல ஏண்டா பொழுது விடியுது பொழுது போகுதுன்ற அளவுக்கு சில இரவுகள் பயமா இருக்கும், சில பேர் பகல் பயமா இருக்கும். வாழ்க்கையில எந்த நேரமும் கவலையும் பயத்தோட வாழக்கூடிய வாழ்க்கை சேர்த்து பிழைக்கிற வாழ்க்கை தான். அப்படி நம்ம இருந்த மனநிலையை மாற்றி அமைச்சு அந்த அச்சத்தையும் கவலையெல்லாம் நீக்கி அமைதியை கொடுத்து நம்மளை புதியவை படைச்சு தெளிவில் கொடுத்து வாழ்க்கை வழி அமைச்சா மறுபடியும் மாறி போயிடும், நன்றியுள்ளாயிடும். மனிதன் மகா நன்றியுள்ளாயிடும். நம்ம அகப்பார்வை கவனிக்கும் போது தான் தெளிவுகள் கிடைச்சிட்டு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க என்ன குதிரைக்கு கடிவாளம் கட்டுற மாதிரி ஒரே மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க, மீட்டிங் போறீங்க வர்றீங்க குர்ஆன் படிக்கிறீங்க அல்லது வேற எதையும் பார்க்க மாட்டீங்களா கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு ஏளனமாவும் பரியாசமோட பேசுவாங்க. நம்ம அப்படித்தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா எல்லா வழியும் போயிட்டு வந்துட்டோம், அறிவு கொண்டு பல வழிகள் போயிட்டு வந்தாச்சு. எல்லாமே அழியக்கூடிய வாழ்க்கை தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் பல கஷ்டங்கள் பட்டுட்டோம், எல்லாத்துலேயும் மீட்டு கொடுத்துருக்கான். இப்போ நமக்கு இதுதான் இந்த வேதம், நம்ம அகப்பார வாழ்க்கை, குணங்கள், இறைவன், இவ்வளவுதான். அமைதி, நிம்மதியான, ஆரோக்கியமான வாழ்க்கை. நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு சொல்லுவோம். அடுத்தவங்க வாழ்க்கையை நுழைஞ்சு ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தில் சில உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, சில உடைமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், அது கொஞ்சமோ நிறையவோ இதை கொண்டு பணி விட்டுக்கிறான். இறைவனை வாழ வச்சுக்கணும் பயபத்தி விட்டுக்கிறோமா அல்லது மறுபடியும் என்னோடதுன்னு பெருமை கொண்டுறோமா? நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோமா, ஆணவத்தில் இருக்கிறோமா, கொடுக்கப்பட்டவங்களை அடிமையாக்குறோமா? நம்ம குடும்பங்களையும் நம்முடைய உறவினர் நெருக்கமான உறவினர்களையும் நம்முடைய உதவியாளரையும் அடிமையாக்கி வச்சிருக்கிறோமா? அல்லது அவங்கள்ட்ட கனிமாவும் கண்ணியமாகவும் தன்மையாகவும் மென்மையாக நடந்துக்கிறோமா? அவங்களுடைய குறைகளையும் பொறுத்து வச்சு மன்னிக்கிறோமா? அவங்களாம் சமாதானம் விரும்புகிறோமா? அவங்களுடைய குறைகளை நிறைவு தேடுறோமா? இப்படி பல அவகாசங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டு ஒரு சொற்ப மக்களையும் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம உலகம்லாம் இவ்வளவுதான். உலகம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நம்ம பார்க்கறவங்க பேசுறவங்க பழகுறவங்க நம்ம குடும்பம் தான் நமக்கு உள்ள உலகம். அந்த உலகம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்.